வானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சமாதானமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பொழுது சந்தோஷமா சமாதானமா இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம கவலைப்பட்டால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நீங்க எப்பொழுது சமாதானமா இருங்க. என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இப்ப கூட நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 68:9 பாருங்க. தேவனே சம்பூர்ண மழையே பெய்ய பண்ணினீர், இழந்து போனா உமது சுதந்திரத்தையே திடப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் அப்படின்றாரு. சம்பூர்ண மழையை அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம். ஒரு மழை இல்லாம இருக்கும்போது திடீரென மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? தண்ணியே இல்லை, எல்லா கிணறுகளெல்லாம் ஒட்டி போச்சு, தண்ணியே இல்லை. அப்ப மழை பெய்யும் போது எப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும்? அதே போல நம்ம குடும்பத்துல எதுவுமே இல்லாம இருக்கும். அப்ப அது திடீரென நம்மளுக்கு வரும்போது எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும்? அதுதான் சொல்றாரு தாவீது. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழந்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழந்து போன சுதந்திரத்தை என்னென்ன எழுந்து பாருங்க. யோபு நம்ம பாக்குறோம். யோபுக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன வச்சு எழுந்து போனாரு. ஆனா மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுத்தாரு. ஆனா அப்போ அவர் என்ன பண்றாரு? அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வெள்ளி பொண்ணு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு கூட வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனா எழுந்து போனா அந்த மறுபடி 10 பிள்ளைங்களும் ஆஸ்தி அந்தஸ்துகளை எல்லாம் கொடுக்கும் போது அவர் எப்படி இருப்பாரு? மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட தேவன் இன்னும் துதித்து பாடிக்கொண்டு இருந்திருப்பாரு. அது போல நீங்க என்னென்ன எழுந்து போயிருக்கிறீங்க? என்னென்ன சந்தோஷம் போயிடுச்சா? சமாதானம் உங்களை விட்டு போயிடுச்சா? இல்ல ஆஸ்தி அந்தஸ்து ஏதாவது உங்களை விட்டு போயிடுச்சா? கேசு கோர்ட்டுன்னு சுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல பிள்ளைங்ககிட்ட இருந்த சந்தோஷம் போயிடுச்சா? கணவர்கிட்ட இருந்த சந்தோஷம் போயிடுச்சா? இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் போயிடுச்சா? வரங்கள் போயிடுச்சா? இல்ல பின்வாங்கி போயிட்டீங்களா? ஊழியம் செஞ்சு பின்வாங்கி போயிட்டீங்களா? சபை கட்டி அதை நடத்த முடியாம போயிட்டீங்களா? எழுந்து போயிட்டீங்களா? அது மறுபடியும் என்ன பண்றாரு? தேவன் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு. சந்தோஷப்படுங்க. ஆனா விசுவாசிங்க, கர்த்தர் கண்டிப்பா கொடுக்கிறவரா இருக்கிறார். யோசேப்பு நம்ம பாக்குறோம். யோசேப்பு பாத்தீங்களா? அவங்க அண்ணாவங்களெல்லாம் எழுந்து போனாங்க. அவர் தகப்பன் அவர் விட்டு போய் அவனும் விட்டுட்டாரு. ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணாரு? எல்லாரும் ஒன்னா சேர்த்தினாரு. அன்பானவர்களே, அது போலதான் யார நீங்க எழுந்து போயிருந்தாலும் சரி, பிள்ளைங்களை எழுந்து போயிட்டீங்களா? கணவர் எழுந்து போயிட்டீங்களா? என்ன நீங்க எழுது போயிருந்தாலும் சரி, கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா, எழுந்து போனதெல்லாம் உமது சுதந்திரத்தையே திடப்படுத்தவே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எங்களுக்கு ஆண்டவர் எழுந்து போனதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ நாம ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நன்றி ராஜா. இந்த காலை வேளையில உங்க பாதப்படியில உங்க சமூகத்துல உங்க சிங்காசனத்தை முன்னாடி நாங்க வந்திருக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தா வாழ்க்கையில என்னென்ன எழுந்து போனார்களோ, எதுக்காக கர்த்தாவே தாகத்தோட காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் சம்பூர்ணமாய் நீர் ரெட்டிப்பாய் நீர் கொடுப்பீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். தேவன் கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சித்து கர்த்தாவே அவங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை கொடுத்து ஜெபிக்க வைங்க. உங்க தேவைகளை சந்திங்க. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.